Taste the Daily. கள்ளக்குறிச்சி விசசாராயம், ஆம்ஸ்டாங் கொலை, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா நகர் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட வழக்குகளில் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேல்முறையீடு செய்வதையே திமுக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கு. இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் இருந்தாங்க. அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம். இது ஏன் தேவை? ஒவ்வொரு முறையும் அதே போல் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கிறது. இது ஒரு வெட்கக்கேடானது. ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எஸ்ஆர் பணிகளை தேர்தல் அலுவலர்கள் சரியாக மேற்கொள்ள முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகார். எஸ்ஆர் பணிகளில் சென்னை மாநகராட்சி ஆணையர் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சிலிடத்திலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. கோவையில் தலைமை கழகத்தால் புதிதாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணியுடன் சந்திப்பு. கழக நிர்வாகிகள் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுகவினரை எஸ்ஐஆர் படிவங்களை வாங்கி செல்வதாக புகார்கள் வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தகவல். கோவையில் தூய்மை பணியாளர்கள் மூலம் எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படுவதாகவும் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இது தொய்வாகவும் அதே போல கோவை மாவட்டத்தில் அதிகமான இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை மிஸ்யூஸ் பண்ணுறதும் ஃபார்முல ஒன்றா வாங்கி கொண்டே கொடுக்கறது, இந்த மாதிரி தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மை பணியாளர்களை வைத்து இன்னைக்கு ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 50 வீட்டில் போய் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க ஒட்டுக்கா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை மீறி ஒரு தவறான முன்னுதாரணம் சில இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் புகாரை அடுத்து தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஆர் பணிகளையும் குறிப்பாக சென்னையிலும் கவனம் செலுத்துவதாக தலைமை தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுகவின் புகாரை அடுத்து வரும் திங்கட்கிழமை சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தவுள்ளதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாகவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தகவல். ஒரு போலியான வாக்காளர் பட்டியலை படிவங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் அதை முழுமையாக கவனமாக கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் கண்டிப்பாக அதன் மீது உரிய கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இந்த தவறுகள் முழுமையாக நடைபெறுவது என்பதால் சென்னையிலே நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவோம். குறிப்பாக திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு
நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. தவறுகள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறது. அதன்படி நடப்போம். G20 நாடுகளுக்கு இடையே நாம் மேலும் வலுப்படுத்தக்கூடிய பொருளாதார உறவு, நமது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உறவுகளும் எதிர்காலத்தில் மிக முக்கியமானவை. G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடல் உள்ள நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு தமிழ் உள்பட இந்தியாவின் பல்வேறு மொழி பாடல்களுக்கு இந்திய வம்சாவளியினர் நடனமாடி உற்சாக வரவேற்பு. பாடல்கள், பிரார்த்தனைகள் வழியாக இந்திய வம்சாவளியினர் தங்கள் இதயங்களில் இந்தியாவை உயிரோடு வைத்திருப்பதாகவும் அந்த கலாச்சார தொடர்பு இன்னும் உயிருடன் இருப்பதை பார்ப்பது பாராட்டத்தக்கது என்று பிரதமர் மோடி பாராட்டு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்தில் கணவனை இழந்த விதவை பெண்ணை அரசு உதவி திட்டங்கள் பெற்று தருகிறேன் என ஏமாற்றி திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி 6 மாதங்களாக தொடர்ந்து வன்கொடுமை செய்த கொடூரம். கடந்த 6 மாதங்களாக என்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் என்னை கலாச்சாரமாக ஒரு டைம் ஒரு செஞ்சுட்டு மறுபடியும் எந்த இருக்கலைன்னா அந்த வீடியோ நான் வெளியில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் மறைச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணணும் சொல்ல முடியாது. இல்லை, கல்யாணம் பண்ணுறதுலாம் இல்லை. திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணனின் ஆதரவோடு நடைபெற்ற காம லீலைகள் அம்பலமான நிலையில் தலைமறைவாக இருக்கும் பாஸ்கரனை உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் ஆவேசம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பாலியல் வன்கொடுமையிலிருந்து தப்பிக்க கூச்சலிட்ட இளம்பெண்ணை கத்தியால் குத்திய மதபோதகர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை அரங்கேறாத நாளும் இடமும் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த சிதம்பரத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா சிக்கியது. கடந்த 4.5 ஆண்டுகால திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்து இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்களும் பெற்றோரும் வேதனை. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட உப்புக்குளம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். பிடிபட்ட நபர்களிடமிருந்து 2 கிலோ 500 கிராம் கஞ்சா சிக்கிய நிலையில் விடியாத திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இளைஞர்களை சீரழிக்க மெத்தபட்டமைன் வைத்திருந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 2 பேர் தலைமறைவு. விடியா ஸ்டாலின் மணல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் தலைமறைவான 2 பேரை பிடிக்க முடியாமல் திணறல். துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னை கடத்தல்காரர்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கிராங்காடு அருகே நிலப்பிரச்சினை தகராறில் திமுக பிரமுகர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் அச்சம். திண்டுக்கல் ஆரம் காலனி அருகே உள்ள சிவாஜி நகர் பகுதியில் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் சோதனையில் ஈடுபட்ட ஜிஎஸ்டி நுண்ணறிவு அதிகாரிகள். இந்திராவின் வீட்டின் முன்பு திமுகவினர் திரண்டு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் வெளியே வா என கூச்சலிட்டும் மிரட்டியும் அராஜகம். திண்டுக்கல்லில் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் வீடு மற்றும் நிறுவனத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 8 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள், ஹார்டிஸ் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் மற்றும் அவரது பினாமிகள், விசாரணை அமைப்புகள் எப்போது வீட்டின் கதவை தட்டுமோ என அச்சமடைந்துள்ள நிலையில் இந்த திடீர் சோதனை திமுக உடன்பிறப்புகளை விழிப்புதுங்க செய்துள்ளது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்ட பயணியை காலணி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கிய நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஆட்சியாளர்களும் போக்குவரத்து துறை ஊழியர்களாலும் பயணிகள் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாகவும் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வங்கியில் நகையை அடமானம் வைத்து படம் எடுத்து வந்தவரிடம் இருந்து 1,66,000 ரூபாய் கொள்ளை. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கொல்லாப்பாளையம் பகுதியில் சித்த வைத்தியம் செய்வதாக கூறி பெண்ணிற்கு மயக்க மருந்து கொடுத்து வீட்டில் இருந்த பணத்தை திருடி சென்ற இருவர் சிக்கினர். ஒரு டிஜிபியை முறையாக நியமிக்க கூட விடியா திமுக அரசு திராணியற்று இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட திமுக வட்ட செயலாளர் தன்னை அநாகரிகமாக பேசியதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தான் தற்கொலை செய்து கொள்வேன் எனவும் வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் கண்ணீர். திமுக நிர்வாகிகளின் அழுத்தத்தால் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்தும் விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அராஜக போக்கில் நடப்பதாக குற்றச்சாட்டு. ஹலோ, நான் ஒரு பிஎல்ஓ பேசுறேன் சார். நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன். இங்க ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் எனக்கு கேவலமா பேசுறாரு சார். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? டீச்சர்ஸ் மரியாதையே இல்லை, அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் சார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர் படிவங்களை மொத்தமாக தரக்கூறி திமுகவினர் மிரட்டுவதாக வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள பிஎல்ஓக்கள் காவல் நிலையத்தில் புகார். எஸ்ஆர் பணிகளை எதிர்ப்பதாக நாடகமாடும் திமுகவினர் வாக்குத்திட்டில் ஈடுபட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி சான்றிதழ் மூலம் மோசடி செய்து அபகரித்த திமுக பெண் நிர்வாகி உள்பட 2 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் போலி ஆவணங்கள் மூலம் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூரில் ரவுடி மௌலி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். குற்றவாளிகளை பிடிக்க திறன் இல்லாத விடியா அரசின் காவல்துறை பொய்யான காரணங்களை கூறி அதிகார வரம்பை மீறிய துப்பாக்கிகளை பிரயோகிப்பதாக எழும் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கொளப்பாடி கிராமத்தில் வாக்காளர் திருத்த பட்டியல் நகல்கள் கொட்டி கிடந்ததால் அதிர்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திமுகவினரின் கைப்பாவையாக மாறியுள்ளது அம்பலமாகியுள்ளதால் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் எஸ்ஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் கிராம உதவியாளர் அரசியல்வாதிகள் கொடுத்த பணி அழுத்தத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் விவகாரம். கிராம உதவியாளரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் கோரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசியல் பிரமுகர்கள் ரொம்ப எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட கிராம உதவியாளர் இறந்தவங்களுக்கு தலா 50 லட்சம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கிராம உதவி சம்பந்தம் சார்பாக அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னொன்று என்ன கேட்டால் அரசு வேலை அவர்களுக்கு காலம் தாழ்த்தாமல் அந்த அரசு பணி அவருக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம். சேலத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமலேயே சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சாயப்பட்டறை பூங்கா அமைந்தால் பெருந்துறை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் போல் இயங்கும் நீர்நிலைகள் மாசடையும் என விவசாயிகள் வேதனை. சீனாவுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் 5 ஆண்டுகளுக்கு பின் அந்நாட்டினருக்கு மீண்டும் சுற்றுலா விசா வழங்க மத்திய அரசு முடிவு. ஏற்கனவே அந்நாட்டில் உள்ள தூதரகங்களில் மட்டும் இச்சேவை துவங்கப்பட்ட நிலையில் உலகம் முழுவதும் வசிக்கும் சீனர்கள் தற்போது இச்சேவையை பெற வழிவகை செய்ய நடவடிக்கை.
துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. சுற்றி சுழன்றபடி வானில் ஏறிய தேஜஸ் போர் விமானம் மீண்டும் கீழ்நோக்கி வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளான அதிர்ச்சி காட்சி வெளியீடு. I am already making video before.